ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர் பிஜோன் மண்டல். இவரது மனைவி 27 வயதான மந்திரா மண்டல். இருவருக்கும் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்த நிலையில் இந்த தம்பதிக்கு 6 வயதில் ஒரு மகன் உள்ளான். பிஜோன் மண்டல் தனது குடும்பத்துடன் பெங்களூர் புறநகர் ஹெப்பகோடி பகுதியில் தங்கி வேலை பார்த்து வந்தார். இதனிடையே பிஜோனும் சுமன் மண்டல் என்பவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர். அவரும் பெங்களூரில் பிஜோனுடன் சேர்ந்து வேலை பார்த்து வந்தவர். இந்த சூழலில் பிஜோனுக்கும் அவரது மனைவி மந்திராவுக்கும் இடையே அடிக்கடி குடும்ப தகராறு இருந்து வந்துள்ளது. இதனால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மந்திரா தனது கணவர் பிஜோனை விட்டு பிரிந்து கடந்த 2 ஆண்டுகளாக மேற்கு பெங்களூரில் தனது மகனுடன் தனியே வசித்து வந்தார். இதைத் தொடர்ந்து பெங்களூரில் வேலை பார்த்து வந்த பிஜோனுக்கும் அவரது நண்பரான சுமனுக்கும் அந்தமானில் வேலை கிடைத்துள்ளது. அதன் காரணமாக கடந்த ஓராண்டுக்கு முன்பு இருவரும் அந்தமானுக்கு புறப்பட்டு சென்றுள்ளனர். இந்த நிலையில் சுமன் மட்டும் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு திடீரென பெங்களூருக்கு திரும்பியுள்ளார். பெங்களூரு திரும்பிய சுமன் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி மாலை மேற்கு பெங்களூரில் வசிக்கும் தனது நண்பரின் மனைவியான மந்திராவை பார்க்க சென்றுள்ளார். அப்போது அவரது 6 வயது மகன் அருகிலுள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்ததால் மந்திரா மட்டும் வீட்டில் தனியே இருந்துள்ளார். அந்த நேரத்தில் வீட்டில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து சுமன் தனது நண்பரின் மனைவியான மந்திராவின் கழுத்தை கொடூரமாக அறுத்துள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் கீழே சாய்ந்த மந்திரா சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். இதை நேரில் பார்த்து அதிர்ச்சி அடைந்த சுமன் வீட்டில் உள்ள மற்றொரு அறைக்கு சென்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது குறித்து ஹெப்பகோடி காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மந்திரா மற்றும் சுமன் ஆகியோரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். என்ன காரணத்திற்காக சுமன் தனது நண்பரின் மனைவியின் வீட்டிற்கு சென்றார், எதற்காக அவரை கொலை செய்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்பது இதுவரை தெரியவில்லை. ஆனால் காவல்துறை தரப்பில் சுமனுக்கும் மந்திராவுக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருந்திருக்கலாம் என்றும் அதன் காரணமாக இருவரும் சந்தித்த போது தகராறு ஏற்பட்டு மந்திராவை கொலை செய்துவிட்டு பயத்தில் சுமனும் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. இருப்பினும் இது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் முழுமையான விவரம் தெரியவரும் எனவும் கூறப்படுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.